எல்லாருக்கும் வணக்கம். நான் சிந்து சத்யபிரகாஷ். வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 2 டம்ளர் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது முந்திரி நல்லா அரைச்சாச்சு. அடுத்து எந்த டம்ளரில் பருப்பு எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் 2 டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் காஞ்சி வரவும் அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் தூவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா பருப்பு ஃபுல்லாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நெய் இருக்குன்றவங்க 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லாதனால நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்ல மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது மாவு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்க்க போகிறோம். சப்போஸ் பட்டர் பேப்பர் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பட்டர் பேப்பரில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி கட்டையில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். இப்போ காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன ஷேப் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். என் பசங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்குன்றதுனால நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரையாங்கிளாகவும் செஞ்சுக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.